ஹாப்பியாக தான் இருக்கேன். டெய்லியும் ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு எல்லா விதத்துலேயும் சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சில பேருக்கு சாரி சொல்லணும். அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் அவங்கள எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கேன். அப்பா இருந்தாங்கன்னா இவ்வளோ திட்டுறதுக்கு என்ன எனக்கு உரிமை இல்லை தான். ஆனால் சரி நீங்கள் நல்லா இருக்கணும்னு திட்ட ஆரம்பித்தேன். அது சில டைம் உங்களை திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மன்னிச்சிருங்க. என்றைக்குமே உங்களை திட்டணும்னு நினச்சி திட்டலம்மா, நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி திட்டுறேன். நான் எனக்கு உரிமை இல்லை நான் திட்டுறதுக்குலாம். அப்புறம் சரண்யா, உன்னையும் நான் நீ எதுவும் தப்பாக எதுவும் உனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை, தப்பாக சொல்லி கொடுத்துடக்கூடாது எதுலேயும். அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும், கூட ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் ஆசைப்படுறது தான். ஆனால் நீ அவனை லவ் பண்ணல, அவனை புரிஞ்சிக்கல, நான் அவனை திட்டிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே நான் என்ன உனக்காக நான் எதுவுமே பண்ணல நினச்சிட்ருக்கேன்ப்பா. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நிஜமான நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டாளுங்களாம் எப்பயாச்சும் நான் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ எந்த எக்ஸ்ப்ரெஷன் பண்ணலைனாலும் பரவாயில்ல. லவ் பண்ணு, பாசம் காமிக்க முடிஞ்சா காமி. நான் ஹாப்பியாக தான்ப்பா இருக்கேன். சரியா, நான் உன்னை திட்டுறது எல்லாம் பண்ணுறது என்னை மன்னிச்சு. எனக்கு உரிமை இல்லை உன்னை திட்டுறதுக்கு. தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு. அதே மாதிரி எல்லாருக்காகவும் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன். நான் ஏதாச்சும் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. வேலை பார்க்குறது சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிட முடியாது, அப்புறம் தூங்க முடியாது ஒழுங்கா, கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் இன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம காசு கொடுக்கலாம், யார் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் பண்ணுவேன். நான் ஹாப்பியாக தான் அது பண்ணுறேன், எதுவும் கஷ்டம்லாம் இல்லை. ஒரு லவ் ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் லவ் தான் எனக்கு. எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கும். உன்னையும் ஏதாச்சும் உன் லைஃப் நான் ஏதாச்சும் ஸ்பாயில் பண்ணலன்னா மன்னிச்சிடுற லவ். எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சி எல்லாமே பண்ணுறேன். ஆனால் யாருமே என்ன புரிஞ்சுக்கல, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ மட்டும்தான் எப்பவுமே நான் புரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் நீ பண்ணியிருக்க. அதனால தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பார்க்குறேன்டா. உனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு நான் ஏதாச்சும் உனக்கு கஷ்டம் கொடுத்துருந்தேன்னா மன்னிச்சிடு. எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. அம்மா கேட்பாங்க, பாசம் இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் மேரேஜ்லாம் ஆகிட்டோன்னு அவங்களுக்கும் வயசாகுது, பார்த்துக்க முடியலையே, நம்ம தூரமாக இருக்கோம். ஆனால் தூரமாக தான் சம்பாதிக்க முடியுது, ஒன்றும் வீட்டுக்கு பண்ண முடியுது. நானும் ரொம்ப
ஆசையாக தான் இருக்குது எனக்கு வந்து இருக்கணும். ஆனால் நம்ம வேலைக்கு போகாமல் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. மன்னிச்சிடுங்க எல்லாமே. யாருக்காச்சும் இதே மாதிரி கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் வந்து மனசு விட்டு சொல்ல முடியாது.